தன்னால எங்க தலையில நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கணும். நல்ல ஆட்சியை நாங்க ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு கட்ட ஆட்சி எத்தனை வந்து நாங்க உட்கார வச்சிருக்கிறோம். வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நம்ம தலையில நாம எப்படி மண்ணள்ளி போட்டோம்னு அந்த அம்மாவுடைய வருத்தமான குரல்ல தெரிஞ்சுக்கலாம். 15 நாள்ல தமிழ்நாடு தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கு. ஒரு குற்றம் புரிகிற மாநிலமாக தமிழ்நாடு ஆகி இருக்கிறது. புல்டோசர் கலாச்சாரம் தமிழ்நாட்டுல வரும் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களா? இன்றைக்கு புல்டோசர் கலாச்சாரம் வந்துருச்சு. விவசாயிகள் கும்பகோணத்துல இன்னைக்கு இறங்கி விஜய்க்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். 2 நாள்ல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. லஞ்சம் கேட்கிறாங்க, கொடுக்க முடியல. மாற்றுத்திறனாளி பெட்ரோலை ஊத்தி எரிச்சுக்கிட்டு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் அங்க நடந்திருக்கு. இது கிருஷ்ணகிரியில. இன்னும் என்னென்ன பேசுவோம் தோழர்களே. தமிழ்நாட்டை நாங்க மாற்ற போறோம், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து இந்த உலகத்துக்கே ரெடிமேடா ஒரு சேவியர் வருவாரு, அவர் தான் உலகத்தை காப்பாத்த போறாருன்ற மாதிரி ஜெர்மனில ஹிட்லர் தன்னைத்தானே சேவியரா பிரபகண்டா பண்ண மாதிரி இன்றைக்கு விஜய் தன்னைத்தானே பாதுகாவலனாக, எப்படி 56 இன்ச் மோடி தன்னைத்தானே பாதுகாவலரா சொன்னார் இல்லையா, அதை போல தமிழ்நாட்டை பாதுகாக்க வந்த தலைவனாக பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒருவர் தான் விஜய். அந்த லட்சணத்துல 15 நாள்ல தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல எவ்வளவு கட்டுக்கோப்பாக சட்ட ஒழுங்க வச்சிருந்தாருன்றது இந்த 15 நாள்ல தெரிஞ்சிருக்கும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பா தமிழ்நாட்டை வச்சிருந்தாரு. இங்கொன்றும் அங்கொன்றுமா நடந்ததவே பெரிய அளவுல ஊடகங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் மௌனம் காக்குறார்கள். ஏன்? பெரிய அளவுல ஊடகங்கள் பேசலங்க. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, பேசல, வாய் மூடி மௌனம் காக்குறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? ஒவ்வொரு இடத்துல எங்கேயோ ஒண்ணு நடந்த போது 10 நாள் அதை குறித்து பேசி 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 தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுனாங்களே. இந்த 10 நாள்ல 30க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. 7க்கும் மேற்பட்ட பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க. ஊடகங்களுடைய மௌனம் என்ன சொல்லுது? கேள்வி இருக்குல்ல. நேத்து தஞ்சை டெல்டா பகுதியில மாற்றுத்திறனாளி பெண், அவங்களுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காத ஒரு 35 வயது பெண்ணு மொத்தமா தூக்கிட்டு போய் பாலியல் வல்லுறவு செய்து ஒரு கூட்டு பாலியல் வல்லுறவுல அவங்க சித்தஞ்சு நொந்து போயிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கட்டணும் கூட விட்டுருங்க, ஆனா அவனுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சதோட மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சதைச்சு விட்டுருக்கீங்க. சொல்லக்கூட முடியாத ஒரு துயரத்தை அந்த பெண்ணு கொடுத்திருக்கீங்க. இன்னொரு பக்கம் புல்டோசர் கலாச்சாரம். உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கேவலமான சூழல் வரும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஒரு 2 பேருக்கு இடையில சண்டை வருது, அந்த சண்டையை போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிமன்றத்திலேயே போய் சரி செய்யணும். அது எதையுமே பண்ணல. கும்பலா கிளம்பி போறாங்க, ஒருத்தருடைய கடையை அடிச்சு உடைக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அப்படியே பார்க்கிற போது ஒரு வட இந்திய சூழலை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். இது மிக ஆபத்தானது ஜனநாயகத்துக்கு. அப்படியே போய் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ஒரு கடையை உடைக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நாம் பார்த்ததே கிடையாது. புல்டோசர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. புல்டோசரை கொண்டு வந்து பயங்கரமா அந்த கடையை இடிச்சு தள்ளுறாங்க. இது தமிழ்நாடா பீகாரா? இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா? இது தமிழ்நாடா டெல்லியா என்று கேட்கக்கூடிய அவ்வளமான சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. நாங்க எல்லாத்தையும் அப்படியே மாத்திருவோம் அப்படின்னு சொன்னார்ல அண்ணே. தண்ணி கொடுக்க முடியல. ஏற்கனவே மே மாசம் தண்ணி பஞ்சம் வரும், அதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணுவாங்க அரசாங்கம். அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கான வேலைகளை செய்வாங்க. ஆனா இவங்க தான் எந்த அறிவும் இல்லாதவர்களா இருக்காங்களே. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் தண்ணி வந்துட்டு இருந்த ஊருங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி எங்களுக்கு தண்ணி வரல, நாங்க குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கோம். தண்ணி இல்லாட்டினா குளிக்க முடியாது, பாத்திரம் தேய்க்க முடியாது, சமையல் பண்ண முடியாது, வீட்டுல இருக்கிறவங்களை பாதுகாத்துக்க முடியாது. எந்த அடிப்படை தேவைக்குமான தண்ணியும் கிடைக்கல. நாங்க எவ்வளவுதான் காசு கொடுத்து வாங்குவோம்? சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு பெண்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்க சொன்னது, தேர்தலுக்கு முன்னாடி தண்ணி வந்துட்டு இருந்தது, இப்ப தண்ணி வரல, இப்ப நாங்க எங்க போக? அப்ப தண்ணி இருக்கிற இடத்துக்கு நாங்க சொந்த வீட்டை விட்டுட்டு போகவா, சொந்த ஊரை விட்டுட்டு போகவான்னு கேக்குறாங்க. முதலமைச்சர் காதுக்கு இந்த செய்தி போச்சா இல்லையா? முதலமைச்சர் முழிச்சிருக்காரா இல்லையா? இது ஷூட்டிங் நினைச்சுக்கிட்டு மல்லாக்க படுத்திருக்காரா இல்லையா? எனக்கு பதில் சொல்லி ஆகணும். கடந்த 10 நாள்லயே கரண்ட் பிரச்சனை வேற வந்துருச்சு. கரண்ட் பிரச்சனை ஏற்கனவே வந்துருச்சு. எங்க தெருவுலயே, அம்மா வீட்டு தெருவுலயே ஸ்ட்ரீட் லைட் 5 நாளா எரியல. போர்வே இல்ல. இந்த கிராஸ் பண்ணி போற ரோட்டு கிட்ட கரண்ட் கம்பம் ஒண்ணு இருக்கும், அதாவது பெரிய விளக்கு தூண் இருக்கும்.
அதுல எக்கச்சக்கமான விளக்கு இருக்கும், பளிர்னு பகல் மாதிரி இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா வர்ற 4-வேல அந்த இடத்துல மக்கள் நின்று நிதானமா அந்த வாகனங்களை பார்த்து கிராஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இப்ப அந்த விளக்கு எரியல. 4-வேல இருக்கிற முக்கியமான உள்ள கடந்து போற இடங்கள்ல, கிராமங்களுக்கு கடக்கிற இடத்துல இன்னைக்கு லைட் இல்ல. அதுவும் எங்க ஊர்ல தான். எங்க தெருவுலயே 5 நாளா லைட் இல்ல, இருட்டிக்கிட்டு கிடக்கு. என் தங்கச்சி சொன்ன பிறகு எனக்கே அது புரியுது. என்னப்பா லைட் இல்லாம 4-5 நாளா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. எங்க வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எங்க ஊருக்கு மட்டும் இல்லைங்க, மதுரையில மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க, எல்லா ஊர்கள்லயும் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் ராத்திரி 4 முறை 5 முறை கரண்ட் கட் பண்றாங்க. இது நான் சொல்லல, மக்கள் பேட்டி கொடுத்தது. நான் ஆதாரத்தோட தான் ஒவ்வொன்றா வீடியோ போட்டு சொல்றேன். காரணம், இப்போ சுந்தரவள்ளி அவங்க பாட்டுக்கு போய் சொல்லிட்டாங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதனால வீடியோ ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, பெண்கள் குழந்தைங்களை வச்சுட்டு, இது வெக்கேஷன் வேற, மே மாசம் லீவு வேற, அந்த பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க முடியாம, வெளியே வெயிலையும் அனுப்ப முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள். கரண்ட் முற்றிலுமாக கிடைக்காத மாதிரியான சூழலை உருவாக்கிடுச்சு இந்த கும்பல். பாருங்க, ஒரு கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் போடுங்க, கரண்ட் ஒரு 2 ஹவர் ஆஃப் பண்ணுவோம் அப்படி சொல்லுங்க. நீங்க பாத்து நினைச்ச நேரம் கரண்ட் ஆஃப் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க, நைட்டே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஒரு நைட்டே 4 மணி ஆஃப் பண்றீங்க, 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, மதியானத்துல அப்படிதான் பண்றீங்க. லீவ்ல வீட்டுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கல்ல, குழந்தைங்களை வச்சிருக்கோம், நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணின்னு கரண்ட் ஆஃப் பண்றாங்க. நாங்க நல்லா தூங்க கூட முடியல குழந்தைங்களோட அப்படின்னு பெண்கள் புலம்புனதை நீங்க பாத்திருப்பீங்க. கூடுதலா ஒரு ஸ்வீட் நியூஸ் ஒன்னு சொல்றேன். வர ஜூலை மாசத்துல இருந்து கரண்ட் பில்லு ஏற போகுது, மின்சார கட்டணத்தை உயர்த்த போறாங்க. எவ்வளவு ஆடிட்டோங்க. ஒரு அரசாங்கம், எம்.கே. ஸ்டாலினுடைய அரசாங்கம் பார்த்து மக்களை பாதிக்காத மாதிரி எந்தெந்த வழிகள் எல்லாம் மாற்று ஏற்பாடு செய்யலான்னு பார்த்து செஞ்சவங்களை தூக்கி வீட்டுல உட்கார வச்சோம்ல, எதவோ தூக்கி நடு வீட்டுல உட்கார வச்சோம்ல, முடிச்சுட்டாங்கல்ல. எனக்கு இன்னொரு பேரதிர்ச்சி இருக்கு தோழர்களே. குழந்தைங்க ஏற்கனவே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டேன். சின்ன பசங்க தம் கூட இருக்கிற பசங்களை கொன்னு ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. புதுசா இப்ப இன்னொரு கொலை பிரச்சனை வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல சின்ன பசங்க அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில மீன் பிடிக்க போயிருக்காங்க. ஒரு சின்ன ஓடையில, லீவ்ல இது அந்தனால ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த ஓடையில மீன் பிடிக்க போயிருக்காங்க. போன பையன் திரும்ப வரல, 7ஆவது படிக்கிற குழந்தை. திரும்ப வரலன்னு அவன் கூட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னையா நீங்க எல்லாம் கூட போனீங்களா என்னன்னு. யாரோ ஒருத்தர் கூட பேசிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பேரண்ட்ஸ் பயந்து போய் சிங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்றாங்க. ரிப்போர்ட் பண்ணா அவங்க அந்த கூட போன பசங்களை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, முன்னுக்கு பின் முரணா சொல்றானுங்க. அப்புறம் உட்கார வச்சு அவங்கள மிரட்டாம என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே பல திடுக்கிடும் உண்மைகள் வந்திருக்கு. இந்த பசங்க மீன் பிடிக்க போறாங்க, போன இடத்துல சண்டை வந்துருச்சு. சண்டை ஓட்டா அந்த காலத்துல கட்டி பிடிச்சி உருளுவாங்க, 2 நாள் கழிச்சு பேசிக்குவாங்க. இன்னைக்கு குழந்தைங்க எப்படி மாறி போயிட்டாங்கன்னு பாருங்க. குழந்தைங்க சொன்னாங்க நாங்க விசிலுக்கு போட்டோன்றீங்களே, இது மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் இருப்பாங்க. நான் வெளிப்படையா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றேன். உங்களை போல தற்குறி பேரண்ட்டுக்கு தற்குறி குழந்தைங்க தான் இருக்கும். அரசியல் தெரியாம நீங்க இருக்கிறது மட்டும் இல்ல, எங்களையும் சேர்த்து இந்த அதல பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்கீங்க தமிழ்நாட்டுல. அந்த குழந்தைங்க என்ன பண்ணிருக்காங்க, சண்டை வரவும் பக்கத்துல யாரோ குடிச்சு போட்டிருந்த பீர் பாட்டில தூக்கி இந்த பையன், சின்ன பையன் மண்டையில அடிச்ச உடனே அவன் அந்த இடத்துல மயங்கிட்டான். ரத்தம் வெள்ளம் ஓடின உடனே அந்த பையன் அந்த இடத்துல செத்து போனா வீட்டுல வந்து உண்மையை சொல்லி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இந்த பையன் எவ்வளவு கிரிமினலா இருக்காங்கன்னா, அங்கேயே குழிய தோண்டி இந்த பையனை உள்ள போட்டு புதைச்சு விட்டு எதுவுமே தெரியாம வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. எங்க சினிமாவில பாக்குற மாதிரி இருக்குங்க. இன்னுங்க சட்ட ஒழுங்கு பத்தி எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கா விஜய்க்கு? வாய் கிழிய பேசுனீங்களே, என்ன சொல்ல போறீங்க? இத்தனை கொலைகளை குழந்தைங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. அப்புறம் போலீஸ் தோண்டி பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இத பார்க்கவே மனசு அப்படியே நடுங்குதுங்க. பாருங்க, இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி பட்டாவில வாங்கியிருக்காரு. பட்டாவை வச்சு எங்களுக்கு நிலத்தை அளந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக போறாரு. போன இடத்துல அவர்கிட்ட லஞ்சம் கேட்கறாங்க. லஞ்சத்தை அவரால் கொடுக்க முடியல. பல முறை அலைகிறாரு, அவரால் முடியல. ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி, அவரால் முடியலன்னு ஒரு கட்டத்துல மனசு விட்டு போய் பெட்ரோலை ஊத்தி எரிச்சுக்கிறாரு. இது கிருஷ்ணகிரியில நடக்குது. கிருஷ்ணகிரி கலெக்டர் அலுவலகத்துல ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி பெட்ரோலை ஊத்தி எரிச்சுக்கிறாரு. நீங்க எப்போ நம்ம தற்கொலைக்கு போவோம்? இனி இவங்க கிட்ட போராட முடியாது, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இவங்களை எச்சரிக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்க்கணும் தானே உயிரை பணைய வைப்பாங்க. அதைத்தான் அந்த தம்பி பண்ணிட்டாரு. கூட இருந்தவங்க கதறினாங்க பாரு, ஐயோ ஐயோ ஐயோ, உண்மையிலே ஈரக்குழா இருந்து போச்சு. நீங்க பாருங்களே, சட்ட ஒழுங்கு கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குங்க.
ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த தமிழக வெற்றி கழக தற்குறி எம்எல்ஏக்கள் ரீல்ஸ் போடுறதும் டிராமா போடுறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. இப்ப கவுண்டம்பாளையத்தினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கனிமொழி சந்தோஷ் அந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்க தன்னை மன்னரா நினைச்சுக்கிட்டாங்க, குறுநில மன்னரா நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய சோஃபால குறுநில மன்னர் உட்கார்ந்து இருக்க, முன்னாடி அரசு ஊழியர்கள் எல்லாம் அப்படியே ஒரு சேர்ல அப்படி கையை கட்டி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு எம்எல்ஏங்க என்னங்க ஆச்சு தமிழ்நாட்டுக்கு? சமூக நீதின்ற சொல்லாடலுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஒரு எம்எல்ஏ தான் சொந்த வீட்டுக்கு ஆளை கூட்டு வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவங்கள கேவலமா நடத்துறதுக்கு பேர் இல்ல அதிகாரம். நீ எவ்வளோ உயரமா வளர்ந்தாலும் சாமானிய மக்களிடம் மக்களா நிக்கிற போதுதான் நீ தலைவனாவ. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான் பண்ணான். இந்த பணிவு ரொம்ப முக்கியம். அது இல்லாம ரீல்ஸ் கலாச்சாரத்தில் வளர்ந்த அரசியலற்ற தற்குறிகளிடம் நீங்கள் சமூக நீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? பாருங்க, பாத்தீங்கல்ல, இதுல விவசாயிகள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. என்ன, நம்ம அண்ணனுக்கு தான் ஆனாவனா தெரியாதுல அரசியல்ல. அண்ணன் போய் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு மோடிஜிக்கு. அந்த லெட்டர் என்னன்னா, பருத்தி பஞ்சு இறக்குமதியில நீங்க போட்டு இருக்கிற வரியை நீக்கணும்னு லெட்டர். வெளிநாடுகள்ல இருந்து பருத்தி இறக்குமதி பண்றாங்களே, அதுக்கு போடுற வரியை நீக்குங்க அப்படின்னு இங்க இருந்து நம்ம அண்ணன் காது வழியா மூளை வழியா லெட்டர் அனுப்பியிருக்காரு. இவருக்கு பருத்தியை பத்தி தெரியுமா, பஞ்ச பத்தி தெரியுமா, விவசாயத்தை பத்தி தெரியுமா, விவசாயிகளுடைய கடுமையான வாழ்க்கை குறித்து தெரியுமா? பான் வித் சில்வர் ஸ்பூன், பணக்கார வீட்டுல பிறந்தவன், என்ன தெரியும்? நம்மள மாதிரி சாதாரணமா சோத்துக்கு வழி இல்லாம இருந்து பிறந்தாதானே வாழ்க்கையோடைய அர்த்தம் தெரியும், வழி தெரியும். விவசாயிங்க உழுதவன் கணக்கு பார்க்க உழைக்கு கூட மிஞ்சாதுன்றது பழமொழி. அப்படிதான் விவசாயிகளுடைய நிலைமை. இன்னைக்கு பஞ்ச வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி சீப் ரேட்டு விக்கிறனால உள்நாட்டுல உற்பத்தி பண்ற பஞ்சுக்கு விலை இல்லாம போச்சு. இப்ப பஞ்ச உற்பத்தி பண்ற, பருத்தியை உற்பத்தி பண்ற தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் கூலி கூட கொடுக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சூழலை கூட புரிஞ்சுக்காம, இல்ல பருத்தி உற்பத்தி விவசாயிகளிடம் ஒரு கலந்து ஆலோசிக்காம தான் தோன்றித்தனமா விஜய் என்ன ஒரு கடிதத்தை அனுப்புற. அப்ப பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கடுமையாக இன்னைக்கு கும்பகோணத்துல ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார கேட்டியா நீ கடிதம் எழுதுன? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நாங்க படாத பாடுபட்டு எங்க பஞ்ச விற்க முடியாம தெரியும். இங்க இன்னொரு பக்கம் நீ என்ன பண்ற, வெளிநாட்டுல இருந்து பஞ்ச கொண்டு அதை ஓ இஷ்டமா விக்கிற. அதுலயும் நீங்க வரி வேண்டான்ட்டீங்கன்னா அந்த பஞ்சு சீப் ரேட்ல கிடைக்கும். 10 ரூபாய்க்கு விக்கிற சீப்பு எங்களுக்கு நீங்க 8 ரூபா நீ வரி போடுறனா 18 ரூபாய்க்கு கொடுப்போம். அவனுக்கு 10 ரூபாய்க்கு வரி இல்லாம இறக்க சொன்னா அவன் 10 ரூபாய்க்கு கொடுப்பான். எங்க 18 ரூபாய் சீப்பை நாங்க என்ன பண்ண கேட்பாங்கல்ல விவசாயிகள். அதான் தெருவில் நிக்கிறாங்க. உங்களுக்கு அறிவும் இல்ல, புரிதலும் இல்ல, கேட்டு தெரிஞ்சாவது வேலை செய்யுங்களே. இப்படி எங்க போனாலும் பிரச்சனை பண்ணி, எங்க போனாலும் உள்ளடி வேலை பார்த்து, எங்க போனாலும் அரசியலற்ற வேலையை பார்த்து தமிழ்நாடை சீரழித்து வைத்திருக்கிறார்கள். வெறும் 15 நாள்ல தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கிரிப்பும் போச்சு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆளுமைத்தனம் போச்சு. தமிழ்நாட்டை படுகுழியில தள்ளிட்டு மேல உட்கார்ந்து இருக்கு இந்த கும்பல். RSSக்கு அடிபணிந்து நிற்கும் கும்பல். மாட்டிக்கிட்டீங்க மக்கா 5 வருஷம்.